வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்குங்க டெய்லரிங் கிளாஸில் ஒரு சிஸ்டர் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க 39 இன்ச் ப்ளவுஸ் வந்து எனக்கு கட் பண்ணி காமிங்க அப்படின்னு. அதனால நான் பேப்பரில் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டுங்க நம்ம வந்து கிளாத்தை எப்படி மடித்து போடுவோமோ அதே மாதிரியே பேப்பரையும் நீங்கள் மடித்து போட்டுக்கணுங்க. ஃபோல்டிங் பக்கம் நம்மளை பார்த்து இருக்கணுங்க. ஓப்பனாக இருக்க பக்கம் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பேப்பரை போட்டுக்கோங்க. நம்ம எப்பயும் போல் கீழே மடித்து அடிக்கணுங்க. அதுக்கு நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிங்க நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். கீழே உங்களுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ மடிச்சு அடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வரைக்குமே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்துங்க நம்ம வந்து உயரம் வந்து மார்க் பண்ணணும். கரெக்ட் அளவுங்க 14.5 இன்ச்சு வருது. அந்த 14 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உயரம் வந்து 14 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டுங்க. இதே அளவை அதுக்கு ஆப்போசிட் சைட்லையும் 14 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால இப்படி 2 இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். ஷோல்டருக்கு நம்ம 6 இன்ச்சு தையலுக்கு விடணுங்க. நீங்கள் 1/4 இன்ச்சு 6 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளாத்தில் வந்து நீங்கள் எடுத்தோடனே கட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கிளாத் வந்து வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் பேப்பரில் இப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பேப்பர் கட்டிங்க அப்படியே எடுத்து நீங்கள் கிளாத்தில் போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம உயரம் மார்க் பண்ணிட்டோம். அடுத்துங்க கழுத்து அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணணும். நான் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து மார்க் பண்ணுற அளவுங்க கொஞ்சம் வந்து ஃபேட்டாக தான் இருப்பாங்க. அதனால நான் கழுத்தகலம் 3 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். கழுத்தகலம் உங்களுக்கு நீங்கள் 2, 2.5, 2.25 உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ அதை மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போங்க நான் ஷோல்டருமே 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போங்க ஆம்கோல் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். நான் வந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அளவு ப்ளவுஸில் நீங்கள் அளவு பார்த்துட்டு அதில் எவ்வளோ வருதோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேங்க. பின்கழுத்து இறக்கம் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். பின்கழுத்து இறக்கங்க நான் 9 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இதுவுமே வந்து உங்களுக்கு நீங்கள் கூட வேணாலும் வச்சுக்கலாம், குறைச்சி வேணாலும் வச்சுக்கலாங்க. உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போங்க நான் 9 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டுங்க நம்ம மேலே கழுத்தகலம் 3 இன்ச்சு வச்சுருக்கோம். அதே 3 இன்ச்சை கீழையும் மார்க் பண்ணி நீங்கள் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சிஸ்டர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, தைக்கிறது வந்து நான் ஈஸியாக தைச்சறேன் சிஸ்டர், ஆனால் மார்க் பண்ணி கட் பண்ணுறது வந்து எனக்கு தப்பாகவே வருது, அது எப்படின்னு எனக்கு தெளிவாக சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தவறே வராது. நீங்கள் சீக்கிரம் வந்து உங்கள் தவறை சரி பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். 9.25 வந்து நான் மார்க் பண்ணுறேங்க. 39 இன்ச் ப்ளவுஸ்னால உங்களுக்கு இந்த அளவு தான் வரும். இப்போங்க நம்ம பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். தையலுக்கு நம்ம கிளாத் விடணுங்க. அதுக்கு நான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நீங்கள் 1.5 இன்ச்சு இல்லாட்டி 2 இன்ச்சு வரைக்குமே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு தேவையான வீடியோ ஒன்றொன்னா நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோங்க. கண்டிப்பாக பாருங்கள். சீக்கிரம் தையல் வந்து பழகிக்கலாம். இப்போங்க நம்ம இடுப்பு பகுதியில் மார்க் பண்ணணும். மேலே வந்து நம்ம அகலம் எவ்வளோ மார்க் பண்ணணுமோ அதை விட நீங்கள் 6 இன்ச்சு இல்லாட்டி 1 இன்ச்சு வரை கம்மி பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிங்க நம்ம கரெக்ட் அளவும் ஸ்கேல் வச்சு லைன் போடணும். அதே மாதிரி நம்ம தையலுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கும் கரெக்டாக லைன் போடணுங்க.
பகுதியில நம்ம வளைவு போடணுங்க. அதுக்கு நீங்க 1 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்க கை வச்சும் அந்த வளைவு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கூட நீங்க வளைவு போட்டுக்கலாங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஸ்கேலே யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த வளைவு வந்து கரெக்டா வரும். அடுத்துங்க நம்ம பின் கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம். அதுலயும் வளைவு போடணுங்க. உங்களுக்கு நெக்கு வந்து வளைவு நெக்கும் போட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டார் வி நெக் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நெக் பிடிக்குதோ அந்த நெக்கு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து வளைவு தாங்க போடுறேன். அதுமே இந்த ஸ்கேல் வச்சு நான் வளைவு போட்டுக்கிறேன். அதுமே உங்களுக்கு கழுத்து வந்து அகலமா வேணும்னாலும் இல்லை ஒடுக்கமா வேணும் அப்படின்னாலும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நான் 1 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. நம்ம பேக் நெக் வந்து மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ பேப்பரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தப்பே வராது. பேக் நெக் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. அடுத்து வந்து முன் கிராஸ் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். அதுக்குங்க பேப்பர் இந்த மாதிரி 2ஆ ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம பேக் பீஸ் கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த பீஸை வந்து இந்த பேப்பர் மேலே போடுங்க. பேக் பீஸில் அக்குள் பகுதியும் நம்ம பேக் நெக் மார்க் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து நீங்கள் சேம் அதே அளவில் நீங்கள் மார்க் பண்ணணும். 39 இன்ச் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாத் வந்து 1 மீட்டர் வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க. அதுக்கு கம்மியாக எடுத்தாலும் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் தைக்கிறதுக்குமே உங்களுக்கு பத்தாது. அதனால நீங்கள் 1 மீட்டர் வரைக்குமே தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்க பேப்பரை வந்து நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ முன் கழுத்து வந்து இறக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். நான் வந்துங்க 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதுவுமே உங்களுக்கு குறைச்சும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், கூடவும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேங்க. மார்க் பண்ணிட்டுங்க இப்போ அக்குள் பகுதியில் நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிங்க அந்த வளைவு போட்டு விட்டலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து முன் கழுத்து இறக்கம் மார்க் பண்ணியிருக்கோம். அதுலேயும் நீங்கள் அந்த வளைவு போடணுங்க. நான் வந்து இந்த ஸ்கேல் வச்சே அந்த வளைவு போட்டுக்கிறேன். நீங்கள் அதுக்கு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு நீங்கள் எப்படி வேணாலும் மார்க் பண்ணி நீங்கள் அந்த வளைவு போட்டுக்கலாம். அடுத்துங்க முன் உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். நான் வந்துங்க முன் உயரம் 13.25 வந்து நான் மார்க் பண்ணுறேன்.
மார்க் பண்ணியாச்சு. அடுத்துங்க நம்ம சைடு அளவுல வந்து நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டுங்க இப்போ வந்து நம்ம பட்டி அளவும் சைடு அளவும் மார்க் பண்ணணும். இதுமே வந்து நீங்க அளவு பிளவுஸ்ல வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து கணக்கு பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்றேன். அளவு பிளவுஸ்ல எவ்வளோ இருக்கோ அதை விட நீங்க தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணாலே போதும். நாங்க சைடு அளவு வந்து 6 இன்ச்சு நான் மார்க் பண்றேன். தையலுக்கும் சேர்த்து தாங்க நான் மார்க் பண்றேன். சைடு அளவுமே வந்து அளவு பிளவுஸ்ல எவ்வளோ இருக்கோ அதை விட நீங்க 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு மட்டும் விட்டு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. முன் கிராஸ்க்கு நம்ம பெரிய டாட் பிடிப்போம். அதுக்குங்க நீங்க 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபேட்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 4 இன்ச்சு கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க அளவு பிளவுஸ்ல மெஷர்மெண்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அளவு எடுத்துக்கலாம். நான் 3 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேங்க. இது எப்படின்னா நம்ம கொக்கி பீஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பெரிய டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சைடு அளவும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்க. இந்த 3 அளவுமே வந்து நீங்க ஸ்கேல் வச்சு லைன் போட்டு விடணும். நம்ம முன் உயரம் மார்க் பண்ணிட்டோம். இப்பங்க நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்ட் அளவை நம்ம மார்க் பண்ணணும். இதுங்க ஒரு சிலருக்கு 9 இன்ச்சு 10 இன்ச்சு 10.5 இன்ச்சு வரைக்குமே வரும். இது அளவு பிளவுஸ்ல நீங்க எவ்வளவு இருக்கும்னு அளந்து பாருங்க. அதை விட 10 இன்ச்சு அளவு பிளவுஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க அந்த 10 இன்ச்சை அப்படியே மார்க் பண்ணணும். இப்பங்க நான் இதுல வந்து 10.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்பங்க நம்ம பெரிய டாட் பிடிப்போம் பாத்தீங்களா, அதை வந்து நான் 2.5 இன்ச்சு மார்க் பண்றேங்க. இந்த டாட் பிடிக்கிறதுமே நீங்க அளவு பிளவுஸ்ல வந்து நீங்க அளந்து பாருங்க. அதுல எவ்வளவு வருதோ, இப்ப அளவு பிளவுஸ்ல 2 இன்ச்சு இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச்சா நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. பெரிய டாட் பிடிக்கிறதுக்குங்க நம்ம உயரம் வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அகலம் வந்து நான் 1.25 இன்ச் 1.25 இன்ச் 2 பக்கமுமே நான் மார்க் பண்றேன். இதுமே அளவு பிளவுஸ்ல அந்த டாட் பிடிக்கிற அந்த உயரமும் அகலமும் கரெக்டா அளந்துட்டு நீங்க மார்க் பண்ணுங்க. இப்ப வந்து நம்ம உயரம் மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அகலமும் மார்க் பண்ணியிருக்கோம். அது ரெண்டையும் வந்து நீங்க இந்த முக்கோண ஷேப்ல 3 லைன் நீங்க போடணும். போட்டீங்க அப்படின்னா நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு சரியா இருக்குங்க. அடுத்ததுங்க நம்ம கொக்கி பீஸ்ல ஒரு டாட் பிடிப்போங்க. அதே மாதிரி ஆம்கோல் பக்கத்துலயும் ஒரு டாட் பிடிப்போம். அதுக்குங்க நீங்க நம்ம முக்கோண ஷேப்ல போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதுல இருந்து நீங்க கொக்கி பீஸ் பக்கத்துல 1 இன்ச்சும் ஆம்கோல் பக்கத்துல 1 இன்ச்சும் நீங்க மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாட் வந்து கரெக்டா வரும். இப்பங்க அதை வந்து நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து அழகா வரும். நீங்க பிகினர்ஸா இருந்தா கூட ஈஸியா வந்து நீங்க இந்த டாட் பிடிச்சிடலாம். அதனால இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்பங்க நம்ம கிராஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து பேப்பரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
பாருங்க நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு 2 பீஸா வரணும். இப்போங்க நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையும் அடையாளப்படுத்திக்கலாம். அப்பதான் உங்களுக்கு தைக்கையில வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம பேக் பீஸும் கிராஸ் பீஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. அடுத்து வந்து நம்ம கீழே வந்து பட்டி பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நம்ம கிராஸ் பீஸும் பட்டி பீஸும் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பட்டி பீஸ் வந்து நீங்க மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். பட்டி அளவுங்க கரெக்ட் அளவு 10.5 இன்ச் இருக்குங்க. நம்ம ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு நம்ம சேர்த்தே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்துங்க நம்ம பட்டியோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பட்டியோட உயரங்க கரெக்ட் அளவு 3 இன்ச்சு இருக்கு. நம்ம தையலுக்கு கீழே வந்து நம்ம பட்டி மடிச்சு அடிப்போம், அதுக்கு 1/2 இன்ச்சும், மேலே வந்து பட்டியும் கிராஸும் ஜாயின் பண்ணுவோம், அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும், மொத்தம் வந்து நீங்கள் 1 இன்ச்சு நீங்கள் கிளாத் விடணுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா இது 3 இன்ச்சு தாங்க இருக்கு. இதுக்கும் அதே மாதிரி நம்ம பட்டி கீழே தைக்கிறதுக்கும் 1/2 இன்ச்சும், மேலே வந்து பட்டியும் கிராஸும் வந்து ஜாயின் பண்ணுவோம், அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து நம்ம 4 இன்ச்சா நம்ம அளவு எடுத்துக்கலாங்க. பட்டி பீஸுங்க நான் சொன்ன அளவை அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணலாங்க. அதுக்கு நீங்கள் பேப்பரை இப்படி 4ஆ மடிச்சு போடணுங்க. உங்களுக்கு 4 பேப்பரா வரணும். 4 பேப்பரா இருந்தால் தாங்க நமக்கு 2 கை கிடைக்கும். அதனால இப்படி 4ஆ மடிச்சு போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் இருக்க பக்கம் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணுங்க. க்ளோஸாக இருக்க பக்கம் நம்மளை பார்த்து இருக்கணும். இப்போ வந்து நம்ம கை ஓரத்தில் வந்து நம்ம மடிச்சு அடிக்கணுங்க. அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் 1 இன்ச்சு இல்லாட்டி 2 இன்ச்சு வரைக்குமே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம ஃபோல்டிங் இருக்க பக்கம் தாங்க நம்ம உயரம் வந்து மார்க் பண்ணுவோம். க்ளோஸாக இருக்க பக்கம் நம்ம வந்து அகலம் மார்க் பண்ணுவோம். இப்போ கையோட சுற்றளவு நம்ம மார்க் பண்ணலாங்க. கையோட சுற்றளவுங்க கொஞ்சம் லீனாக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு 7 இன்ச்சு போதுங்க. கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம 8 இன்ச்சு 9.5 10 இன்ச்சு வரைக்குமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 9 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். அதே 9 இன்ச்சை ஆப்போசிட் சைட்லையும் மார்க் பண்ணிங்க நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். அப்போதாங்க நம்ம கையோட அகலம் வந்து மார்க் பண்ணல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபோல்டிங் இருக்க பக்கத்தில் நம்ம கையோட உயரம் வந்து மார்க் பண்ணலாங்க. கையோட உயரங்க 6 இன்ச்சு கரெக்ட் அளவுங்க. நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுவோம், அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துங்க. நம்ம 7 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணலாம். கையோட உயரம் 7 இன்ச்சு மார்க் பண்ணிட்டுங்க. ஆப்போசிட் சைட்லையுமே 7 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணீங்க. ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. கையோட அகலம் வந்து 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேங்க. அகலம் வந்து மார்க் பண்ணிட்டுங்க. அதுலேயே வந்து நீங்கள் 1 இன்ச்சு மார்க் பண்ணி குட்டியாக வந்து லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் கையோட உயரம் வந்து நீங்கள் எவ்வளோ வச்சாலும் நீங்கள் அகலம் வந்து நீங்கள் 3 இன்ச்சு மட்டுமே நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கை வந்து கரெக்டாக வரும். அடுத்துங்க நம்ம வந்து கை உயரம் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதுல இருந்துங்க 3 இன்ச்சு மட்டும் நீங்க மார்க் பண்ணி அந்த 3 இன்ச்சையும் இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து நீங்க ஜாயின் பண்ணி விடணும். வளைவு மாதிரி போடணுங்க. கை வந்து அந்த இடத்துல வளைவா நீங்க வரைஞ்சி விடணும். கையிலும் நீங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கேல் இருக்கு, நீங்க ஸ்கேல் வச்சுமே அந்த வளைவு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க நான் கை வந்து மார்க் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து நம்ம கை வந்து குடஞ்சி கட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் கைக்கு உள் பக்கத்துல ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிங்க. நான் வளைவான அந்த இடத்துல போட்டு விடுறேன். நீங்க கை கட் பண்ணையில முதல்ல வரைஞ்ச பாத்தீங்களா அந்த வளைவு தான் நீங்க கட் பண்ணணும். இப்போ போடுற வளைவு வந்து நீங்க கையெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்ல தாங்க அந்த வளைவை கட் பண்ணணும். இப்போ வெளிப்பக்கம் இருக்க கையை தாங்க நீங்க கட் பண்ணணும். அடுத்துங்க நம்ம கையோட கரெக்ட் அளவை நம்ம மார்க் பண்ணணும். கையோட கரெக்ட் அளவுங்க நான் வந்து 6 இன்ச்சு மார்க் பண்றேன். அதுல இருந்து நம்ம தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணணுங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கரெக்ட் அளவு மார்க் பண்ணியிருக்கோம். அதையும் அந்த ஆம்கோல் பக்கத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து நீங்க ஸ்கேல் வச்சு லைன் போடணுங்க. அதே மாதிரி நம்ம தையலுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரெண்டையுமே வந்து நீங்க ஸ்கேல் வச்சு லைன் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம கை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோங்க. நீங்க வந்து பேப்பரை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போங்க நம்ம வந்து குடஞ்சு கட் பண்ணுறதுக்கு அரைஞ்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். அப்போ தான் நம்ம தைக்கையில் வந்து நமக்கு ஈஸியாக இருக்குங்க. ரொம்பவும் ஈஸியான முறையில் எப்படி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ண பேப்பரை கிளாத்தில் எப்படி போட்டு கட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. நான் எடுத்திருக்க கிளாத்துங்க 80 பாயிண்ட் தாங்க எடுத்திருக்கேன். 39 இன்ச் ப்ளவுஸுக்கு கண்டிப்பாக 80 பாயிண்ட் பத்தாது. நீங்கள் 1 மீட்ரு தாங்க எடுக்கணும். இப்போங்க ப்ளவுஸை வந்து இப்படி கரைப்பகுதி வர மாதிரி ஒன்றா சேர்த்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேக் பீஸை வந்து இந்த கரைப்பகுதி வர இடத்துல நம்ம போட்டுக்கலாங்க. போட்டு நீங்கள் இப்படியே மார்க் பண்ணி இப்படியே நீங்கள் கிளாத்தை கட் பண்ணி எடுக்கணும். கை வந்துங்க அடுத்த கரைப்பகுதியை வந்து நீங்கள் 4ஆக மடித்து போட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த கைப்பகுதியை போட்டு நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கணுங்க. அடுத்ததுங்க பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்த பக்கத்துலேயே கிராஸ் பீஸ் போட்டு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கணுங்க. 1 மீட்டர்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது 80 பாயிண்ட்னால உங்களுக்கு வந்து பத்தாது. உங்களுக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். மிச்சம் இருக்க கிளாத்தில் பட்டி பீஸும் கிராஸ் பீஸும் கொக்கி பீஸுமே நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.